யாழ்ப்பாணத்தில் அதாவது இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை ரம்புட்டானும் சரி எந்த காயை உடைச்சி பார்த்தாலும் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. எவ்வளவு இது கிலோவா இல்லை என்ன மாதிரி கொடுக்குறோம் நீங்கள்? 10 பழம் 100 ரூபா. நல்லா இருந்தால் அது வந்து பழக்கமும் இல்லை காயம் இல்லை. மற்றபடி இப்போ சில சமயம் உடைச்சா உள்ளுக்கு அந்த அடுத்ததாக அப்படியே கந்தர்மட சந்தியை தாண்டினாலும் கூட அங்காலையும் கடைகள் இருக்குது. இவ்வளோ தூரம் கழிச்சு வந்து இங்கேயே ஒரு ரம்புட்டான் 10 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னால் நான் அறிஞ்ச மட்டும் அங்கே 1 ரூபாய்க்கு வாங்குறாங்க. கூட நல்ல வடிவாக தொங்க விட்டுருக்குறீங்க, நல்லா இருக்குது பார்க்க, பார்வைக்கு நல்லா இருக்குது பார்க்க. கோயில் எந்த லாவே அவிசாவிலனே அவிசால ரம்புட்டான் தான் நெட்டன் மல்வானே. வணக்கம் நண்பர்களே, நான் ரஜீவன். யாழ்ப்பாணத்தில் அதாவது இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை ரம்புட்டானும் சரி மங்குஸ்தானும் சரி ஒரு அதிக விளைச்சல் என்று சொல்லலாம். நிறைய இடங்களில் யாழ்ப்பாணத்தில் அப்படியே குமிச்சு ஆங்காங்கே மேசையை வச்சு ரம்புட்டானும் மங்குஸ்தானும் இப்போ விற்று கொண்டிருக்கிறாங்க. பழமையாக மங்குஸ்தானும் சரி ரம்புட்டானும் சரியான விலையாக இருக்கும். இப்போ மங்குஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோ கணக்கில் விற்கிற அளவுக்கு வந்துட்டுது. ரம்புட்டானும் 10 ரூபா, அதாவது 100 ரூபாய்க்கு 10 ரம்புட்டான் எடுக்கிற அளவுக்கு இப்போ ரம்புட்டான விலை வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. இந்த பாருங்கள், இதில் ஒரு கடை, இப்போ முளத்துக்கு முளம் கடை என்று சொல்லுவாங்க தானே, உண்மையாகவே முளத்துக்கு முளம் கடை இருக்குது. நான் அந்த முளத்துக்கு முளம் இருக்கிற கடையில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, இதில் ஒரு இடத்துல மங்குஸ்தான் ரம்புட்டான் வச்சு விற்று கொண்டிருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் திரும்ப போனால் அங்கால இன்னொரு இடத்துல வச்சு விற்பாங்க. என்னென்னு சொன்னால் நிறைய ரம்புட்டான் என்று சொல்லலாம். இப்போ பழமையாகவே ரம்புட்டான் அதாவது மல்வானே ரம்புட்டானுக்கு ஃபேமஸ். ஆனால் இந்த முறை என்ன நடந்ததுன்னு தெரியாது, ரம்புட்டான் மங்குஸ்தான் எல்லாம் நிறைய கூடுதல். இந்த இடத்துல அடுத்த இன்னொரு கடை உண்டு, அப்படியே அங்காலயம் இன்னொரு கடை இருக்குது, அதையும் பார்ப்போம். இப்போ முந்தி வந்து ரம்புட்டானும் சரி மங்குஸ்தானும் சரி வாங்கக்குள்ளே ஏதாவது 1-2 பிழைக்கும். ஆனால் இந்த முறை வந்து பிழைக்கிற அளவுக்கு இல்லை. எந்த காயை உடைச்சி பார்த்தாலும் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த இதில் ஒரு நிப்பாட்டுங்க, ஒரு இதில் ஒரு படிவாடு போகும். நல்ல சிகப்பு கலரில் ரம்புட்டான் வச்சுருக்கணும். எவ்வளவு இது கிலோவா இல்லை என்ன மாதிரி கொடுக்குறோம் நீங்கள்? 10 பழம் 100 ரூபா. 10 பழம் 100 ரூபா. இப்போ மங்குஸ்தான் என்ன மாதிரி பேக் பண்ணியே வச்சுருக்கிறீங்க? 1 கிலோ பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க 600 ரூபா. 1 கிலோ 600 ரூபா. இப்போ என்னண்டு இது? இப்போ நான் மங்குஸ்தான் வந்து தம்பி இப்போ பழமையாக வந்து ஏதாவது மங்குஸ்தான் பிழைக்கிறது பழமை. இப்போ நாங்கள் என்னண்டு இதை கண்டுபிடிச்சி வாங்கலாம், சொல்லி தருவீங்களா? அந்த ரகசியத்தை எடுக்கலாமா உங்களை வீடியோ? பிரச்சனை இல்லையா? சொல்லுங்கள். அமர்த்தி பார்த்தா நல்லா நசிஞ்ச பழமாக நல்ல பழமாக இருக்கும். அமர்த்தி பார்க்க வேணும். அப்படி அமர்த்தி பார்த்தா நசியும். சரி. கல்லாக இருக்கும். கல்லாக இருந்தால் என்ன கண்டிஷன்? கல்லாக இருந்தால் அது வந்து பழக்கமும் இல்லை காயம் இல்லை. மற்றபடி இப்போ சில சமயம் உடைச்சா உள்ளுக்கு அந்த மஞ்சள் மாதிரி வருமே, அது இந்த மங்குஸ்தானில் இருக்கிற கரைஞ்ச பழம். மற்றது உடைச்சி பார்க்க ஆழமை கடும் மஞ்சளாக இருந்தால் அது வந்து பாவிக்க இயலாது, சாப்பாட்டுக்கு சரி வராது. இப்போ அதாவது இந்த பச்சையாகவும் இருக்கணும் அப்படியா? இந்த இது காஞ்சிருந்தா சரி வராது ராய். ரம்புட்டானும் அப்படி ஏதாவது ரகசியம் இருக்கா பார்த்து வாங்குறது? ஆனால் நல்ல சிகப்பு கலரில் இருக்குது உங்களோட பழம். எவ்வளோ சொன்னீங்க? 10 பழம் 100 ரூபா. நாங்கள் மலிச்சு தான் கொடுக்குறோம். 10 பழம் 100 ரூபா. அதாவது நம்ம பழமையாக வந்து ரம்புட்டான் வந்தால் 20 ரூபாய்க்கு வரும், அல்லது நாங்கள் 25 ரூபாய்க்கு வேண்டி சாப்பிட்ருக்கோம். 100 ரூபாய்க்கு 4 பழம் சாப்பிட்ருக்கோம். 5 பழம் தந்தால் பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது, 10 பழம் 100 ரூபாய்க்குன்ற அளவுக்கு ரம்புட்டான் வந்துருக்குது. இது நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பலாலி ரோட்டில் நிற்கிறோம். பலாலி ரோட்டில் இப்படியே அதில் போனால் கந்தர்மட சந்தி வருது. 2 நாளைக்கு முன்னே எடுத்த பழம் விலங்கலை 2 நாளைக்கு முன்னே எடுத்த பழம் 2 நாளைக்கு முன்னுக்கு எடுத்த பழம் 15 பழம் 100 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓ, இது உண்மையாக நல்லா இருக்குது. உங்களோட பழம் நல்லா இருக்குது, நல்ல கலரில் இருக்குது. இது 600 கிலோ. எவ்வளோ 1 கிலோ? சரி தம்பி, ஓகே, போயிட்டு வரேண்ணா. இப்படி அதாவது நான் முதல்ல சொல்லியிருந்தேன், நான் என்னென்னு சொன்னால் இப்போ பழங்களை வந்து பார்த்து வாங்குறதுலேயும் இருக்குது. பழமையாக பிழைக்கிறது மங்குஸ்தான். இப்போ 10 பழம் வாங்கினா மங்குஸ்தான் எப்படியும் ஒரு 3 பழமாவது அந்த இடத்துல பிழைச்சிடும். ஆனால் இந்த முறை வந்து நான் உடைச்சி பார்த்த அளவில் வாங்கி சாப்பிட்ட ஒரு அனுபவத்தில் மங்குஸ்தான் வந்து எப்படி என்று சொன்னால் ஒன்றுமே பிழைக்க வாய்ப்பே இல்லை. அடுத்ததாக இந்த பாருங்க தம்ரோக்கு கிட்ட வந்துட்டோம். அடுத்ததாக நான் சொன்னேன் தானே, முளத்துக்கு முளம் கடை என்றபடி அந்த அடுத்த முளத்தில் ஒரு கடை உண்டு. இதில் ரம்புட்டானும் இருக்குது மங்குஸ்தானும் இருக்குது. இதில் என்ன பாடுங்க இருக்கா?
இதில் நல்ல என்ன சொல்கிற மங்குஸ்தானை வந்து நல்லா குமிச்சு வச்சுருக்கணும். நல்லா இருக்குது இதுலையும் பார்க்க. தம்பி எவ்வளோ கிலோ? 600. கிலோ 600 ரூபா. கிலோ 600 ரூபாய்க்கு இருக்குது. ரம்புட்டான் கிலோ 25 பழம். 25 பழம்? 25 பழம் 200. சரி சரி சரி. அதாவது இங்கே வந்து 25 பழம் 200 வைக்கணும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு பழக்கடை. தனியாக மங்குஸ்தான் ரம்புட்டான் மட்டும் இல்லாமல் நீங்கள் இளநீ எடுக்கலாம். ஃபேஷன் ஃப்ரூட் இருக்குது, இங்கே ட்ராகன் இருக்குது, அன்னாசி ஆப்பிள் இருக்குது. வாட்டர்மெலன் எவ்வளோ தம்பி? 150 கிலோ. ஆப்பிள்? ஆப்பிள் வந்து 150. இது பச்சை ஆப்பிள்? ஆ, பச்சை ஆப்பிள் 200 ரூபா. இது என்ன கருத்த குழம்பான்றாய்? இது என்ன கிலோ கணக்கில் இல்லை ஒரு பீஸ் அப்படியா? கிலோ 1 கிலோ 1200. ரெண்டா எத்தனை பழம் நிற்கும்? 3 பழம் நிற்கும். ஓ சரி தம்பி, தேங்க்ஸா. அதாவது 3 பழம் 4 பழம் நிற்கும். நீங்கள் பார்த்து வாங்கலாம். கிரேப்ஸ் வந்து கிரேப்ஸ் இது எங்கே தேயான? இது இந்தியன் கிரேப்ஸ். எவ்வளோ? இதை 500 கிராம் போட்டிருக்க. எவ்வளோ இது? 1400. குறைச்சி போடலாம். சரி, தம்பி சொல்லியிருக்கிறார். கந்தர்மடம் சந்திக்கு முன்னுக்கு இருக்கிறார், வந்தால் குறைச்சி போடுவார். ஓகேயா? அடுத்ததாக அப்படியே கந்தர்மட சந்தியை தாண்டினாலும் கூட அங்காலையும் கடைகள் இருக்குது. அந்த கடைகளையும் ஒருக்கா நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த முறை தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முறை மட்டும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக கடைகள் நிறைய கடைகள். அதாவது நான் நினைக்கிறேன் கிலோ கணக்கில் எடுத்துக்கொண்டு வருவாங்க போடுறது. அதாவது இங்கே இவ்வளோ தூரம் கழித்து வந்து இங்கேயே ஒரு ரம்புட்டான் 10 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னால் நான் அறிஞ்ச மட்டும் அங்கே 1 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க. அப்போ கிலோ கணக்கில் நிறுத்து வாங்கி கொண்டு வரைக்க இங்கே வந்து இவ்வளவு மலிவு விலையில் விற்கக்கூடியதாக இருக்குது. இந்த பாருங்க, அடுத்தது அண்ணா மேலே எல்லாம் தொங்க விட்டுருக்கிறார். பார்க்க நல்ல அழகாக இருக்குது. ஒரு காரையும் பார்ப்போம். எவ்வளோ மங்குஸ்தான் இது? எவ்வளோ மங்குஸ்தான் கிலோவா இது? கிலோ 500. கிலோ 500. இது ரம்புட்டான் 10 பழம் 100 ரூபா, 15 பழம் 100 ரூபா, 10 பழம் 100 ரூபா, 15 பழம் 100 ரூபா. அப்படியா? 15 பழம் 100 ரூபா, 20, 25. 20, 25. எல்லாம் தோல் மட்டும் தான் நான் கருத்திருக்கு, பழம் மட்டும் உள்ளுக்க நல்லா இருக்கும். நல்ல இலையோட நல்ல வடிவாக தொங்க விட்டுருக்குறீங்க. நல்லா இருக்குது பார்க்க. பார்வைக்கு நல்லா இருக்குது பார்க்க. சரி, நன்றியா. இதில் வந்து ஒவ்வொரு வெரைட்டியில் வச்சுருக்கார். அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 பழம், 15 பழம், 20 பழம் என்று சொல்லி நீங்கள் வாங்கலாம். அடுத்ததாக இங்கால இப்போ கந்தர்மட சந்தியை கடந்த உடனே ஒரு கடை பார்த்துனாங்க. இங்கால அடுத்தது இந்த பாருங்க, அடுத்தது ஆக்கள் அதில் நிற்கணும். ஒரு வேனில் கொண்டு வந்து வச்சு விற்கணும். இந்த இடத்துலையும் ஒரு இறங்கி பார்ப்போம் என்ன விலை போகுது என்ன மாதிரி என்று சொல்லி. ரம்புட்டான் எவ்வளவு? 100 ரூபா. நல்ல பெரிய பழமாக இருக்கும் கூட பழம். மங்குஸ்தான் எவ்வளவு? கிலோ 600. டிரைவர் வேனுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு விற்கிறார். நல்லா இருக்குது. நல்ல பெரிய பெரிய பழங்கள் வச்சுருக்கிறார். இது என்ன நீங்கள் அப்படியே மரத்தோட சேர்த்து எடுத்துகிட்டு வரதா? සිංහලද මට පොට පුළුවන් හොඳට කතා කරන්න බෑ පොට පුළුවන් කොයිද ඉඳලා ආවේ ඔයා අවිසාවලනේ අවිසාල රම්බුටාන්ට නැත්නම් මල්වානනේ හරි 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 தேங்க் யூ அவர் வந்து அவிசாவளியில் இருந்து வந்து මොකක්ද නෑ මේක YouTube channel එකේ ඔව් ඔයාට දෙමළ දෙන්නානේ නෑ அவிசாவளியில் இருந்து வந்து இங்கே ரம்புட்டான் விற்கிறார். மல்வானையில் வாங்கி இருக்கிறதா அவர் சொல்லியிருந்தார். நிறைய கதைக்கிறதுக்கு எனக்கு சிங்களம் தெரியாது, சும்மா அப்படி இப்படித்தான் ரெண்டபடியாக நிறைய கதைக்க இயலாது. சரி, இந்த வீடியோவில் நீங்கள் குறிப்பாக பார்த்தது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முளத்துக்கு முளம் ரம்புட்டான் கடைகளை தான் நீங்கள் பார்த்துருந்தீங்க. இந்த சீசனில் இப்போ வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் எப்படியும் நீங்கள் வாங்கிடுவீங்க. இப்போ இந்த ரம்புட்டான் வந்து சீசன் என்ன எவ்வளோ காலத்துக்குன்னு இதெல்லாம் கேட்டு பார்ப்போம் அவர்கிட்ட. இங்கே அண்ணா இது ரம்புட்டான் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு சீசன் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஜூலை இல்லை, ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குமா?
மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர் அப்படின்னே நவம்பர். சரி சரி சரி. அவர் சொன்ன அந்த கை பாசையின்படி பார்த்தா நவம்பரோட ரம்புட்டான் முடிஞ்சிடும்ன்றார். ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஜூலையில் இருக்கிறோம். ஜூலை என்றபடியாக இப்போ ஆகஸ்ட்டுக்கு வெக்கேஷன் வர வெளிநாட்டு ஆட்கள் நீங்கள் நல்ல வடிவாக இன்பமாக இந்த முறை வந்து என்னென்னு சொல்கிறேன், வளமையாக வந்து பிலாப்பழம் மாம்பழம் வந்து நிற்பீங்க. இந்த முறை நீங்கள் வந்தால் ரம்புட்டானும் மங்குஸ்தானும் தான் உங்களுக்கு இருக்க போகுது. சரி, இதோடு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.